முருகன் அருள் இருந்தா மட்டும்தான் இந்த காணொலியை உங்களால கேட்க முடியும். ஆமாங்க, ஒரு முக்கியமான சூட்சுமம் சொல்லவா, வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க, இங்க நீங்க வேண்டதெல்லாம் நடக்கணுமா, ஒரு சின்ன விஷயம் நீங்க செஞ்சா போதுங்க. இந்த கோயில் உருவாவதுக்கு காரணமான 3 சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்குங்க. இந்த ஜீவ சமாதியில நீங்க என்ன வேணுமோ கேட்டாலும் டைரக்டா முருகரே கேட்டு அதை நிறைவேற்றுவார நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த வடபழனி முருகர் கோயில் உருவாவதுக்கு முக்கியமான காரணமே இந்த 3 சித்தர்கள் தான். இவங்களோட ஜீவ சமாதியில போயிட்டு நீங்க வேணுங்கன்னா கண்டிப்பா நிறைவேறுங்க. இதுவரை எங்கேயும் கிடையாதுங்க. வடபழனி முருகர் கோயிலோட கார் பார்க்கிங் ஆப்போசிட்ல இருக்க பக்தவச்சலம் காலனி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்குங்க. இந்த 3 ஜீவ சமாதியில முக்கியமான முதல்ல இந்த கோயில் உருவாவதுக்கு காரணமே அண்ணாசாமி தம்பிரான் தாங்க. இவர் முருகரை வச்சு வழிபட்டார். அதுக்கப்புறம் அவர் அடியரார் ரத்தினசாமி தம்பிரான், அதுக்கப்புறம் பாகியலிங்க சாமி தம்பிரான். இவங்க 3 பேர் தான் இந்த கோயில் உருவாக்கு முக்கியமான காரணம். அதனால எப்போ கோயிலுக்கு வடபழனிக்கு வந்தாலும் இந்த ஜீவ சமாதிக்கு கண்ணை மூடி உட்காந்து 2 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.